கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தி தலைப்பு தாவீதின் திறவுகோல், த கீ ஆஃப் டேவிட். இதை பற்றி இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர், 10,000 காலில் சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர், 10,000 காலில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். யான் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கட்டையின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு தி கீ ஆஃப் டேவிட், தாவீதின் திறவுகோல். செய்திக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 22:22. தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோல் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். சரி, இதான் நான் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறேன். முதல்ல இதனுடைய பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பின்னணி. திறவுகோல் என்றால் பவர். திறவுகோல் இப்ப யாரிடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் தோல் மேல இருக்குது. இப்ப ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ண மாட்டார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த செய்திக்குள்ள போய், என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன், அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் டாக்டர் ஆகணும் ரொம்ப 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 ஆசை. டாக்டர் எங்கிட்ட கூட்டிட்டு வந்து, அங்கிள் இவன் டாக்டர் ஆக்கிடணும்,
ஒரு ஒயிட் காலர் ஜாப், உங்களை மாதிரி அவன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான். அவனுக்கு ஒரு காலேஜில் ஒரு 50 லட்ச ரூபா, நான் சொல்றது ஒரு 7 வருஷம் வச்சுக்கோங்களேன், நீட் முன்னாடி அமௌண்ட்டை கொடுத்தாச்சு. அவங்களும் சொல்லிட்டாங்க நீட்டில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அப்போதான் நீட் வருது, ஃபர்ஸ்ட் டைம் அவன் நீட் வருது, பாஸ் ஆகட்டும் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு. இவன் கொஞ்சம் ஈஸியாக லைஃப் எடுத்துக்கிட்டார். அவருடைய டைப் ஃபுல்லாக அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பார். நீட்டில் ஃபெயில். ஆண்டவர் வாசலில் கூட்டிட்டார். எல்லாருக்கும் ஒரே கவலை, ஐயோ இந்த பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களேட்டு. அதனால் அந்த ரூபா திரும்ப வாங்கிட்டாங்க. இவன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தான். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து ஒரு இன்ஜினியராக வந்து அப்புறம் ஆண்டவர் ஒரு வாசல் திறக்கிறான். அது தொழில், நல்லா சம்பாதிக்கிறான். அவன் டாக்டராக இருந்தால் கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறாரு, ஒரு வாசலை மூடுறாரு. நமக்கு திறக்கிறதும் முக்கியம் கிடையாது, மூடுறது முக்கியம் கிடையாது. அவர் தோல்ல தான் திறவு கட்டுறது, சாவி அவர் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் எப்ப திறக்கணும் எப்ப மூடணும். இப்ப இந்த அதிகாரத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் மூடுகிறார். அது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 22வது அதிகாரம் 15 வசனம், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனாகிய செப்னா என்று. செப்னா, இந்த செப்னாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எல்லாம் அவனுடைய கையில இருக்குது, ஃபைனான்ஸ் அவனுடைய கையில இருக்குது. ஆனா அவன் தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மூடி அவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 22வது அதிகாரம் 18 வசனம், உன் மகிமையின் ரதங்களை ஆண்டவருடைய இகழ்ச்சி, உன்னை துரத்தி விடுவேன், உன்னை பிடுங்கி போடுவார். இப்ப ஆண்டவர் இன்னொருத்தருடைய திறக்கிறார். அதுதான் 23வது வசனம், என் அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்பவர், அந்த எலியாக்கீம் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் திறக்கிறாரு, மூடுறாரு. ஒருத்தர் வாழ்க்கையை ஆண்டவர் மூடிட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை திறக்கிறார். திறங்கு உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து. அப்ப பிளேஸ் யாருக்கு இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்னாட்ட இருக்க வேண்டியது. ஆனா அது அப்படியே போய் எலியாக்கீமுக்கு வந்துடுச்சு. இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடைய கருத்துல இருக்கு. அவர் திறக்கிற நேரத்துல திறப்பாரு, மூடுற நேரத்துல மூடுவார். இந்த வசனத்தை ஆவியானவர் எங்க எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 3:7 வெளிப்படுத்துதல். பிலதெல்பியா சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளையும் உடையவரும். அதே வசனம் 22 ஏசாயா, இது சேம் வசனம் வருது பாருங்க. ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கணும், ஒருவன் திறக்க கூட பூட்டணும். எதை திறக்கிறாரு எதை பூட்டாரு முதல் அதிகாரத்துல வசனம் இருக்கு. 1:18 பாருங்க. வெளிப்படுத்துதல் 1:18, எதை திறக்கிறாரு எதை மூடுறாரு. மரித்தேன் ஆகிலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள், மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை யாரிடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கு. அவர் ஒருத்தர் மரணத்திற்கு அனுமதிப்பாரு, இன்னொருத்தருக்கு மறிச்சாலும் விட மாட்டாங்க, வெளியே கொண்டு. சரி, அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போய், மரணம்ங்கிறது ஒரு ஒரு இந்த இதை திறக்கிறார். எப்படி இதை திறக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும். எப்படி மரணத்தினுடைய திறவுகளை வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் இந்த இடத்த விட்டுட்டு கிளம்ப போறார், பிரசங்கம் பண்ணுகிறார். வாரத்தின் முதல் நாளிலே அப்போஸ்தலர் சாவி வச்சிருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை வைத்திருக்கிறவர் இந்த கூட நிற்கிறார். ஆயுத்திரு என்ன பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துதான் பவுல் பிரசங்கம் இருக்கான். கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். இப்ப ஆயுத்திரு உயிரோட்டக்கான மரிச்சிட்டான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, எங்கிட்ட திறவுகள் இருக்கு, மரணத்திற்கும் பாதல் அந்த திறவுகளை கொண்டாடுற அந்த ஆயுத்திரு மேல வைக்கிறார். ஆயுத்திரு மேல வைக்கிறது ஆண்டவர் வைக்கிறாரு, ஆனா செய்யறது பவுல் செய்கிறார். உடனே பவுல் இறங்கி போய்
அவன் மேலே விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதீர்கள், இவன் உயிர் இன்னும் இவனுக்குள் இருக்கிறது. மோகி மேல படுத்தவுடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திருவள்ளுவ கொண்டு வந்து திறந்து, ஐயா நீ மறந்து திருவள்ளுவ நான் வச்சிருக்கேன், நீ திரும்ப வா, உயிரோடு வான்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டார். சரி, பவுல் கொஞ்ச நேரத்துல மறிக்க வேண்டிய பவுல ஆண்டவர் மறிக்க விடாதபடி செய்கிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு யூரோக்ளையான் புயல், எல்லாரும் செத்து போறவங்க, நோ 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 நோ, யாருமே மறிக்க மாட்டீங்க அப்படின்னு வச்சுட்டு கப்பலுக்கு தான் சேதம் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு தீவுக்குள்ள மெலிட்டா தீவுக்கு வர்றாங்க. தீவுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனல் கயிறு கண்டி விறகு தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுறப்ப சாத்தா நினைச்சான், உன்னை நான் இங்கேயே கதையை முடிக்க போறேன்ட்டு சாத்தா சர்ப்பம் ஒரு விரியன் பாம்பு வந்து அவர் கையை கடிச்சு தொங்கிட்டு கிடக்குது. ஆண்டவருக்கு தெரியும், நீ என் பிள்ளையவா நீ மறிக்க பார்க்கிற, திறவுகோல் எங்கிட்ட இருக்கு, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் என்னிடத்துல இருக்கு. வந்து எந்த சாத்தான் பவுல கொள்ள நினைச்சானோ புடுங்கி அனல தூக்கி போட்டாச்சு, அது செத்து போச்சு. அவன் உயிரோடு இருக்கிற பவுல். எல்லாரும் நினைச்சாங்க இவன் பெரிய பாதகன், கடலுக்கு தப்பிச்சு இங்க வந்தான், ஆனா அங்க சாக போறான்னு. ஆனா அவன் ஆண்டவர் மறிக்காமடி காப்பாற்றான். காரணம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் அவர்கிட்ட இருக்கு. சரி, இப்ப ஒரே அதிகாரத்துல 2 சம்பவத்தை பார்க்க போறோம். ஒரு சம்பவம் ஆண்டவர் சிலர் யாக்கோப, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது யோவானுடைய சகோதரனைய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். இந்த நேரத்துல ஆண்டவர் பார்க்கிற, யாக்கோபு நீ ஓட்டத்தை ஓடிட்ட முடிச்சுட்டு நீ எங்கிட்ட வந்து இளைப்பாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார். ஆனா அதே நேரத்துல சத்ரு என்ன நினைக்கிறாங்க, பேதுருவை கொலை செய்ய முடிவு பண்றாங்க. பேதுருக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, இவனுக்கு இப்ப மரணம் வரக்கூடாது. அவர் தன்னுடைய திருவுகளை தூக்கிட்டு வந்தார். வந்து பேதுரு தலையில வெட்ட வேண்டிய ஸ்டேஜில் அவனுக்கு திறவுகள் யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூதன் கொடுத்தாரு. தூதன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திறவுகள்ல இருந்து ஒரு மயக்க மருந்து வந்து ஒரு உள் காவலர்கள் இருக்கார், 3 காவலர், 12 சோல்ஜர்ஸ், இந்த திறவுகளை வச்சு எல்லாரும் தூங்க வச்சிட்டார். பவுலை எழுப்புறாரு, அந்த திறவுகளை வச்சு சங்கிலியை திறக்கிறாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அவனை எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்தது. சங்கிலிக்குரிய சாவியும் தூதன் கொடுத்து விட்டுட்டான். மரணத்துக்குரிய சாவி, சங்கிலிக்குரிய சாவியை கொண்டு வந்துட்டாச்சு. இப்ப காவலை கடந்து வர்றாங்க. லாஸ்ட்ல ஒரு இரும்பு கேட் இருக்கு. அந்த இரும்பு கேட்டுக்கு பயங்கரமான சாவி, அதுவும் யார்கிட்ட இருக்குது, தூதன் திறந்தாச்சு. ரோதேங்கிற ஒரு பெண்ணு பார்த்தா. அப்ப ஆண்டவர் 2 காரியத்தை வச்சுக்கிறார். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன், த பவர் ஆஃப் காட். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளோடவர்கள் பவரை பார்க்க போறோம். அது என்ன பவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 23வது 20-23. இந்த பவரை ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமா நான் சொல்றேன். என்கிட்ட நான் சொல்லதான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஒரு எலக்ட்ரிஷியன், அவர் பேர் மாரிக்கணி. அவர் மகளுக்கு ஒரு நல்லா மேக்ஸ் போடுற பொண்ணு. அவளுக்கு ஒரு சீட்டு வேண்டி இருக்குது மேக்ஸ்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, கொடுக்க மாட்டாங்க. அப்ப விருதுல ஒரு பெரிய விஐபி, பவர்ஃபுல் மேன், அவருக்கு பயங்கர பவர். அவருக்கு இல்லை, அவர் அவுட். நான் அந்த மாரிக்கனையை கூட்டிட்டு அவர் ஆபீஸுக்கு கார்ல போறேன். நான் கேட்டேன், இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காரு பார்க்கலாம். உடனே சின்ன பையன்லேருந்து அவங்க தெரியும். உள்ள வந்தோடனே நான் சொன்னேன், டாக்டர் ஒரு ஃபோனில் சொல்லக்கூடாது, இதுக்கு நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் நேரத்தில் எவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்கன்னு தெரியும். ஏப்பா நீ டாக்டர் நீயா கூட்டிட்டு வந்த? நான் கூப்பிடல, அவராக தான் வரேன். நீங்கள் போகிறதுக்குள்ள சீட் ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு பவர் இருக்கு.
ஆனா அவர் இறந்த உடனே பவர் போயிடுது. ஆனா இந்த ஒரு மக்கள் இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு பவர் இருந்தாங்க. ஆனா அந்த பவர் ஒரு இடத்துல அவங்க நினைச்சாங்க. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 23வது வசனத்துல சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்கள் தேவன் மலை தேவர்கள், அதனாலே அவருடைய தேவன்னா யெகோவா தேவன், இஸ்ரவேல் மலையில மட்டும்தான் அவருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் அப்பொழுது அவரை மேற்கொள்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனத்துல பாருங்க, யெகோவா தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன சொல்லுகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலையின் தேவனாயிருக்கிறதை சீரியா ஜனங்கள் சொல்லி ஏராள ஜனங்களுக்கு உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தது நான் தான் கர்த்தர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கு எத்திரவு வச்சிருக்கார். மலையிலையும் அவர் தான் தேவன், பள்ளத்தாக்கம் அவர் தான் பவர். இந்த பவரை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்து ஒரு பார்க்கிறோம், ஒரு அடுத்த தலைப்பு தரவங்களுக்கு த பவர் டு என்டர். அந்த பவர் டு என்டர் அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பவர் டு என்டர், உள்ளே போவதற்கு ஒரு வல்லமை. ஒன்று தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது. ஒரு இடத்த பூட்டின இடத்துல ஒரு சிலரால் நுழைய முடியாது, திறக்கிறதுக்கு ஒரு சாய் வேணும். ஆனா நம்முடைய ஆண்டோட்ட ஒரு பல வகையான கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16, ஒருவராய் சாவாமை உடையவர். அடுத்து சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சேரக்கூடாத ஒளி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் லைட்டுங்க. அவர் தான் கடவுள். ஆனா அதே அப்படியே லைட். இந்த லைட்டு அவர் லைட்டாவும் இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவர் எப்படியும் இருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனம் 8:12 சாலமோன் பல குணாதிசயங்களை ஒரு குணாதிசயத்தை சொல்லுகிறார். பவுலுக்கு காட்டுகிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறது சொல்லி. ஆனா 8:12 சாலமோனுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார்னா, அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணிடும். ஆப்போசிட். பள்ளத்தாக்கின் தேவன், மலைகளுக்கு தேவன், ஒளியில வாசம் பண்ணுகிறார், காரிருளிலே வாசம் பண்ணுகிறார். இது அவருடைய ஸ்பெஷல் பவர். இந்த ஸ்பெஷல் பவர் உடையவர தாவீதுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 74:16. சங்கீதம் 74:16. பகல் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர், நீர் ஒளியை படைத்தீர், வெளிச்சத்தை படைத்தீர். அந்த கிரியேட்டர் 2 இடத்துல இருக்கும். அவர் போக முடியாத இடமே கிடையாது. சிறைச்சாலைனாலும் சரி, எங்கனாலும் he has got entry. இப்படி இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய வாசல் ஒரு இடத்தை ஆண்டவர் அடைக்கிறாரு, இன்னொரு இடத்தை திறக்கிறாரு. நான் திருவிழா குறித்து நான் சொன்னேன். ஆனா யோனாவை குறித்து பார்ப்போம். பக்கம் 1072. இப்ப ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு பாதை வச்சிருக்காரு, எனக்கு ஒரு பாதை வச்சிருக்காரு. நேற்று நான் தூத்துக்குடிக்கு ஒரு இந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கு நான் போறேன். என் மகன் பாட்டிக்கு ஒரு நாள் என் கூட இருங்கப்பா, சும்மா வந்துட்டு போகக்கூடாது. சரி, ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை அதை முடிச்சுட்டு இங்கே வந்தால் தான் நான் ரொட்டீன் லைஃப்க்கு வர முடியும். ஸோ சனிக்கிழமை ஓபி காலையில் முடிச்சுட்டு போயாச்சு. எல்லாம் ரெஸ்ட் எடுத்து நிறைய வசனங்கள் எழுதிட்டே இருந்துச்சு. அது மாத்திரம் நான் தூங்க முடியாது, சாப்பிடணும். இதான் என்னுடைய லைஃப். ஸோ அன்னைக்கு ஒரு பயங்கர ரெஸ்ட் கொடுத்தாரு ஆண்டவர் எனக்கு. அப்போ தூத்துக்குடிக்கு நான் போகணுமா அன்றோடைய சுத்தம். ஆனால் யோனா போக வேண்டிய ஒரு வாசல் ஆண்டவர் திறந்து வச்சிருக்காருங்க. என்ன திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம்
நினைவேக்கு போ சொல்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் தர்ஷிஸுக்கு ஓடி போக முடியும். 2 கப்பல் நிற்கிறதுங்க. நினைவேக்கு போற கப்பலும் இருக்கு. அது ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறார். அவர் வீம்பல, நான் இதுல தான் போவேன் சொல்லி அங்க போய் அடித்தளத்தை போய் கொடுத்துக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போகிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போகிறது எதற்காகனா அவருக்கு தெரியாது, ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறாரு. நான் நினைவேக்கத்தான் போகணும். அதனால ஆண்டவர் ஒரு மீன் வயிற்றுல கூட உட்கார வச்சு, நான் சொன்ன கப்பல்ல நீ போலேன்னா நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறேன். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு போய் நீ 3 நாள் கழிச்சு அங்க துப்பிரு. அதாங்க ஆண்டவர் ஒழுங்கா சொன்னா நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஆனா போன சொன்னாரு, கடைசியில் ஆண்டவர் நினைச்ச காரியத்தை நடத்தாரு. 2வது அதிகாரம் 10வது வசனம் கட்டளையிட்டார். அது நேரம் எங்க சேர்த்துருச்சு, மகாநகரமாக நினைவு போய் சேர்ந்துருச்சு. சரி, இப்ப நம்ம இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிடும். ஆண்டவர் ஒரு சில பாதையில் தான் அனுமதிப்பார். எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது. ஆபிரகாமுடைய பாதையில ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம் 12:10 அந்த தேசத்திலே, அதாவது பாலும் தேனும் ஒளிகிற கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிடுச்சு. தேசத்திலே பஞ்சம் குடிதா இருந்தனாலே ஆபிரகாம் எகிப்திலே தங்குபடி அவ்விடத்துக்கு போனான். ஆனா ஆண்டவர் தடை செய்யல. போயிட்டு நீ வரும்போது வேதனையோடு நீ வருவ. ஆண்டவர் அனுமதிக்காத இடத்துல நீங்க போனீங்கன்னா போக அனுமதிப்பாரு. ஆனா அந்த பாடுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட வேதனையோட தான் வரணும். இங்க ராஜேஷ் டேனியல் இங்க இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்து போயிடுச்சு. அவர் கரெக்டா சொல்லுவார். என்கிட்ட வர்றாரு, கழுத்துல ஒரு கொட்டை, கையில ஒரு வளையல், இங்க விபூதி செகுப்பு கரல் எல்லாம் பூசிட்டு என்கிட்ட சார் எனக்கு ஒரு குக்கிங் அங்க சீட் வாங்கி கொடுங்க, ஸ்கூல் ஆஃப் என்னது சமையல் பண்றது. நான் இந்த ஊரெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்கிட்ட அந்த டிகிரி மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது ஷிப்பில் போய் நான் ஒரு சந்தோஷமா போய் இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் வர்றாரு, எனக்கு ஒரு பைபிள் கொடுங்கன்னாரு. அப்ப அது அவருக்கு ஒரு ஆசை, ஒரு செஃப்பா மாறி கடல் வழியா போகணும். ஆனா ஆண்டவர் அந்த வாசலை திறக்கல. இப்போ ஒரு அருமையான வாசல்ல போயிட்டு இருக்க. இந்த வாசல் அவருக்கு பிரயோஜனமா இருக்கு, எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு. இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை. ஒரு சில பாதையில் நமக்கு ஆசை இருக்கும், ஆண்டவர் அந்த பாதையை மூடுவார். அது என்ன நான் பார்க்க போறேன். சரி, இதே ஒரு பஞ்சம் அவருடைய மகனுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 வசனம் 26:1 அதே பஞ்சம் தான் வருது பாருங்க. சேம் பஞ்சம். ஆபிரகாம் நாளில் உண்டான பஞ்சம் அல்லாமலும் பின்னும் ஒரு பஞ்சத்தை தேசம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருடைய ராஜாவாகிய தரிசனமாகி, நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பா பண்ண தப்பு நீ செய்யாது. அங்க போய் வரும்போது ஒரு தேவையில்லாத ஒரு வேலைக்காரியோட வந்தார். ஆகாரோட எல்லா ஆசிரியத்தையும் மாற்றி விட்டுட்டார். போகாத ஈசாக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அவனுடைய வார்த்தையை சொல்லி கீழ்ப்படிஞ்சு அங்கேயே இருந்தாரு. ஆண்டவர் பூட்டிட்டாரு, எகிப்துக்கு போகக்கூடாது. அதனால 12வது வசனம் ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே 100 மடங்கு அனுசம். ஆட்டவர் பூட்டிட்டு போகாதனா போகக்கூடாது. சரி, இப்ப பவுலுக்கு ஒரு ஊழியத்தினுடைய பாதையில ஒரு டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல பல இடங்கள் கண்களுக்கு முன்னாடி இருக்கு. என்னென்ன தேசங்கள் கண்களுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, வாசிப்போம். 16:6 அவர்கள் பிரிக்கியா
கலாத்தியா நாடுகளை கடந்த பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆசியாவுக்கு ஆண்டவர் தடவிட்டார், அது வாசலை பூட்டி வச்சிட்டார். அப்பொழுது மீசியா பக்கமாக போய் துறவாக்கு வந்தார்கள். ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் அதனால் மக்கோதினியா தேசத்திற்கு ஒருவன் நின்று நீ மக்கோதினியாவுக்கு வந்தீங்க உதவி வேண்டுகிறார். தரிசனத்தை கண்ட உடனே அவர் என்ன செய்றாரு, கிளம்புறாரு. மக்கோதினியாவுக்கு போகணும்னு நினைச்சாரு, கிளம்பி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப ஆண்டவர் ஒரு பாதையை திறக்கிறார். இந்த பாதையை எங்க திறக்கிறாருங்கிறத அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல எப்படி ஆண்டவர் அந்த கதவை பூட்டுறாரு, திறக்கிறார். 2:12 மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிபடி துவாரா பட்டணத்துக்கு வந்த பொழுது கர்த்தரால எனக்கு கதவு திறக்கும். தாவீதுக்கு திறவுகளை வச்சிருக்கிறார், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை வச்சிருக்கிறார். அவருக்கு வல்லமை இருக்குது, எங்கனாலும் போறதுக்கு வல்லமை இருக்குது. ஒரு சேர உட்கார ஒளியிலே அவரால் இருக்க முடியும், காரிலே இருக்க முடியும். ஒரு இடத்துல நீ போ உன்னை நான் ஆசிரியர், போகாத நான் உன்னை ஆசிரியர் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் எப்படி அதை திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துறவா பட்டணத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கு. கதவை திறந்தாரா அப்ப 14 கிறிஸ்துவுக்கள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு வாசலை திறந்து ஒரு வெற்றியும் கொடுத்துறார். சரி, இது இல்லையா? அடுத்த செக்ஷனும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்ப ஆண்டவர் எதை திறக்கிறார்னா, லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறார். ரொத்தாம்பரம் விற்கிறவன் பெரிய கோடீஸ்வரி இருதயத்தை திறக்கிறார். திறந்து இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றதுனால என்ன சொல்கிறாருங்க, அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று அவளை எங்களிடத்தில் நோக்கி, நீர் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்று எண்ணினால் எங்களுக்கு எங்கள் வீட்டிலே வந்து வீட்டையும் திறக்கிறாரு. இருதயத்தை திறக்கிறாரு, வீட்டை திறக்க சாவி அவர் வச்சிருக்காரு. நீங்க கவலையே படக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒரு ஜெயிலை திறக்கிறார். ஜெயிலுடைய இருதயத்தை திறக்கிறார். எல்லாமே திறவுகள் அவர் வச்சிருக்கிறார். அப்படி இருந்தனாலதான் அடுத்து என்ன திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வாசலை திறக்கிறார். 1 கொரிந்தியர் 16:9 இதை திறக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் என்ன வைத்திருக்கிறார்னா, கஷ்டம் வேதனை அனிச்சயத்தை தான் வச்சிருக்கிறார். கேட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்மூத்தா போகணும்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் திறந்தாலும் அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம காட்டுறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனம், பெந்தெக்கோஸ்து பண்டிகை வரை எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனென்றால் இங்கே எபேசு பட்டணத்திலே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டது. விரோதம் செய்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார். பார்த்துக்கோங்க, பைபிள் தான் கரெக்ட் டீச்சிங்க. நீ ஆண்டவர் திறக்கிறாரு, எங்க போகிற எல்லாமே இருக்கும். ஆனா ஆடிங் ஒரு கஷ்டத்தையும் வச்சிருப்பாரு, கஷ்டம் இல்லாம இருக்காது. சரி, இந்த மாதிரி திறந்து உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எடுக்கிற ஒரு காட்சியை பார்த்து நம்ம அதை பிடிக்க போயிடும். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். 45 ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டி அந்த பாபிலோன்ல உள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த பொக்கிஷம் வெள்ளி பொன்னல்ல, இஸ்ரேல் மக்கள் ஆண்டோடைய பிள்ளைகளை உள்ள வச்சிருக்காங்க, அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 45:4, கோரேசுங்கிற ஒரு ராஜாவை சொல்றாரு, நான் திறக்கிறேன்ப்பா, சும்மா இரு, நான் அவருக்கு தரேன். அது அவங்க நினைக்கிறாங்க ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டி உள்ள இஸ்ரேல் மக்களை நாங்க பொக்கிஷமா வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து சாவியில ஒட்டாத இரும்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ யார் உனக்கு நாமம் தரிச்சேன். இன்னைக்கு இதுதாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய காரியத்தை ஆண்டவருக்கு தெரியும். திறந்து ஆண்டவர் சிலர் கொண்டு வர்றார். அதில் மட்டும் ஒரு வாசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். அது கஷ்டமான வாசல்.
திறப்பாரு. ஆனா உள்ள போறது கஷ்டம். ஏன் அது கஷ்டம்? கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. மத்திய 7வது அதிகாரம் 13வது வசனத்துல திறக்கிறாரு. திறவுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு. கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். அடுத்து அது என்ன பிரச்சனை மட்டும் பார்த்து முடிக்கப்படுது. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கும், அதில் பிரவேசிக்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது. கண்டுபிடிக்க சிலர், அந்த சிலர்ல நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பாரு, மூடுவார். நம்ம பத்தி கவலையப்படக்கூடாது. காரணம், திருவள் அவர் தோல் இருக்கு. ஜெபிச்சு படிப்போம். மகா இரக்கமும் கரைவமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வாசல்கள் அடைக்கப்பட்டது, எவ்வளவோ வாசல் திறக்கப்பட்டது. ஆனாலும் பரிசுத்த பவுல் சொல்வது போல, நான் விசுவாசிக்கிறது இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் உண்மை துதித்து எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க பலன் தங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.